நாங்கள் பெருந்துறையிலேருந்து வரோம். இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு எல்லாமே இஸ்லாமியர் மக்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப இடம் இல்லாமல் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் ரொம்ப நிர்பந்தமான நிலையில் நின்றுட்டுருக்கோம். இன்னைக்கு நாங்கள் இதுக்காக இன்னைக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா இல்லை தாத்தா பாட்டி எல்லாருமே மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் யாருக்குமே கிடைக்கல. எங்க அம்மா வந்து கொடுத்துட்டு போய் இப்ப எனக்கு 35 வருஷம் ஆச்சு. இப்ப என்னோட சந்ததிக்கு வந்து 14 வயசு ஆகுது. இப்ப இதுக்கு மேலேயும் இந்த அமௌண்ட் இந்த இடம் வந்து கிடைக்காம இருந்தா நாங்க இன்னும் நிர்கதியா தான் நிக்கப்படும். எங்களோட நிலைமையே இன்னும் மாறதான் போகுது. இப்ப 360 குடும்பங்கிறீங்க. 360 குடும்பம் எங்க அம்மாவுக்கு முன்னாடி இருந்த குடும்பம் எத்தனை பேர் இருப்பாங்க? இல்ல இப்ப எங்க கூட நிக்கிற 360 குடும்பத்துக்கு மேல அப்புறம் எங்களோட சந்ததிகள் இன்னும் எங்களுக்கு நிக்க தேவையில்லை. எங்களுக்கு ஒரு இடத்த கொடுங்க. முதலமைச்சர் சார் வந்து எங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா எங்களை மாதிரிதான் எங்க குழந்தைங்களும் வந்து நிப்பாங்க. இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு வந்திருக்கிறோம். நாங்க இருக்கிற ஏரியாவில வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு வாடகைக்கு இஸ்லாமியர்களுக்கு முழுக்க தடை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வாடகைக்கு வந்து வீடே வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்காகவாவது எங்களுக்கு வந்து எங்களுக்கும் எங்க குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. வாடகை அப்படியே நாங்க கேட்டாலும் அவுட்டர் சைடு போனாலே வந்துட்டு 8000 ரூபாய் 9000 ரூபாய் 10000 ரூபாய் இந்த மாதிரிதான் கேக்குறாங்க. அது 3 பேருக்கு மேல இருக்கக்கூடாதுங்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிற இதுல வந்துட்டு நாங்க குழந்தைங்க பெத்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்க வச்சுட்டு இருக்கும்போது பெத்தவங்களை கொண்டு போய் தனியா விட முடியாது, குழந்தைகளை கொண்டு போய் தனியா விட முடியும். கொஞ்சம் முஸ்லீம்ஸ்க்கே ரொம்ப நெருக்கடியான நிலைமையா இருக்கு. பெருந்துறையில எல்லா இடங்களும் இருக்கலாம், மேபி பெருந்துறையில வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்கு. ஸோ நாங்க அதை எப்படி நாங்க வாடகை கொடுக்க ரொம்ப சிரமமா இருக்கு இதுக்கு இடையில. அதனால இப்போ நாங்க சம்பாதிச்சு எங்களை காட்டுறதே சரியா சிரமமா இருக்கு. இதுல வாடகை வீடு கிடைக்க மாட்டேங்குது. மெயினா வாடகை வீடே கிடைக்கல. கிடைச்சாதானே நம்ம போகலாம். அதனால ரொம்ப நெருக்கடியா இருக்கிறதுனால நாங்க வீடு கேட்டு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல விதமா எல்லாம் பரிசீலனை செஞ்சு எங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சா போதும். 360 குடும்பங்களுக்காக நாங்க வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு வீடு கிடைக்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. இல்லைன்னா கண்டிப்பா நாங்க போராட்டத்தை கையில எடுக்க தான் போறோம். எங்க கையில இருந்து பணம் போட்டு இடம் வாங்கி வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த மாதிரி அலையிறோம். அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இதுல எத்தனை பேர் வருஷ கணக்கா காத்திருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னா பரவாயில்ல. இவங்க சொன்ன மாதிரி இப்ப 35 வருஷமா காத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. 35 வருஷம். அதனால வந்து எங்களுக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. நாங்க வேற எதுவுமே கேட்கல. எங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு ஒரு குடியிருக்க ஒரு வீடு வேணும். அவ்வளவுதான் எங்களுக்கு. நாங்க சாகிறதுக்குள்ள நாங்க ஒரு சொந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்கனால கையில காசு போட்டு வாங்குறதுக்கு எங்களுக்கு எல்லாம் வசதி இல்ல. நாங்க அன்னாடுங்காட்சிங்க டெய்லி சம்பாரிச்சுதான் நாங்க குழந்தைங்களை பார்க்கணும். அதனால வந்து எங்களுக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. இதே கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு போனேன். இதே கலெக்டர் ஆஃபீஸ்ல கொண்டு வந்து கொடுத்தேன். இன்னும் வருது எனக்கு. நீ சொன்ன மாதிரி நான் இருக்கிறதா இல்லையா தெரியல. என் முட்டை இல்லக்காவது வரணும் தடவை. அதுதான் நான் கேட்கறது. மற்றதெல்லாம் நான் எதுவும் கேட்கறீங்க. 35 வருஷம் ஆச்சு இன்னைக்கு அந்த பொண்ணு பிறக்க அதுக்கு முன்னே கொடுத்தது.